இங்க ஒரு கேங்ஸ்டர் குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு போலீஸையும் ஒரு பொண்ணையும் கடத்திட்டு வந்துடுறாங்க. அப்ப அந்த போலீஸ்காரர் அங்கருந்து தப்பிக்கலான்னு பார்க்குறாரு. இந்த பொண்ண பக்கத்துல இருந்த கம்பியில லாக் பண்ணும்போது, அந்த போலீஸ் ஆபீசர் அதுக்குள்ள கார் எடுத்துட்டு அங்கருந்து தப்பிச்சுருவாரு. இந்த கேங்ஸ்டர் குரூப்ல இருக்கிற மாங்காமண்ணிங்க எல்லாருமே இந்த பொண்ண பார்த்துட்டு தான் அந்த போலீஸ் ஆபீசர் அசால்ட்டா தப்பிச்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மெண்டல் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருமே அந்த காரவே தொரத்திட்டு ஓடுறாங்க. எல்லாத்துக்கும் உசைன் போல்ட்ன்னு நெனப்பு தொரத்தி இவங்க புடிச்சிருவாங்க போல. இந்த பொண்ணு அவங்க வர்றதுக்குள்ள இங்கிருந்து தப்பிச்சு போயிடுறா. இப்ப இந்த பொண்ணையுமே விட்டுடுறாங்க. இவங்க எல்லாம் கேங்ஸ்டர் இல்ல கோமாளி. இவன் சும்மா தப்பிச்சு வராம அந்த கேங்ஸ்டர் வச்சு அந்த பேக்கை தூக்கிட்டு வந்துடுறாங்க. அந்த பேக்ல பார்த்தா கண்ணி வேண்டி இந்த மாதிரி கண்டமேனிக்கு நிறைய இருக்குது. இவன் என்ன பண்ணுவான்னா ஒரு பிளான் பண்ணுவான். இந்த இடத்துல தான் போன மாதிரி அந்த இடத்துல அடையாளம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி அந்த மாங்கா மாட்டீங்க இதை பார்த்து இதுல தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு அந்த வழியில வருவாங்க. ஏன்னா அந்த இடத்துல கண்ணி வெடி பதிச்சு வச்சிருப்பா. இவங்கள நினைச்ச மாதிரி அந்த இடத்துக்கு வருவாங்க. ஆனா ஒரு கண்ணி வெடியும் மிதிக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க அதிர்ஷ்டமா என்னமோ மிதிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இவன் அந்த பக்கத்துல இருந்த ஒரு தண்ணியை குடிச்சிட்டு இருக்கா. அந்த தண்ணியில என்னமோ கலந்து விட்டு அங்கிருந்து போயிடுறான். அந்த 4 பேர் அந்த தண்ணியை குடிக்க தான் போறாங்க. ஏன்னா இவங்க ஓட்டத்துக்கு தண்ணி குடிச்சுதானே ஆகணும், வேற என்ன பண்றது? அதனால எல்லாருமே அந்த தண்ணியை குடிக்கிறாங்க. இதுல இந்த 4 பேர்த்துக்கு வேற வாக்கி டாக்கி வேற வச்சிருக்காங்க. அதை வச்சு இவங்க பேசி போறாங்க. அப்படி இருந்தா அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியாம அந்த பொண்ணு ஒரு கல்லை தூக்கி போட்டு ஒருத்தனை கொண்டு விடுறான். கடைசியில என்ன நடக்கும்? இந்த 3 பேரும் செத்து தான் போவாங்க. வேற என்ன பண்ண முடியும் அவங்களால?